NTR திரிவிக்ரம் என்ற பெயரில் ஆந்திராவில் தயாரிக்கப்படும் திரைப்படத்தில் முருகனை இழிவுபடுத்தியதாக சீமான் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். NTR படத்தில் முருகனை அவமதித்ததாக சீமான் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழர் இறையோன் முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் உருவாவதை உறுதிப்படுத்தும் விதமாக படக்குழு ஈடுபட்டு வருவதாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். முருகன் வடபுலத்தில் பிறந்தவரா என சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கலைப்படைப்பு என்ற பெயரில் அடிப்படை புரிதலற்று வரலாற்று திரிபுகளை கட்டமைக்க முயல்வதற்கு சீமான் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தனித்த அடையாளம் பண்பாட்டு கூறுகளை இறையியல் மரபுகளையோ கொண்டிராத மாற்றினங்கள் தமிழ் கடவுள்களை திருடிக் கொண்டனர் எனவும் சீமான் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழ் கடவுளை திருடியதாக சீமான் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழின முன்னோர்கள் சிவன், முருகன், கண்ணன், திருமால், கொற்றவை என அனைத்தையும் தங்கள் கடவுள் என திருடிக் கொண்டனர் என்று சீமான் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழர் திணை நிலங்களில் வாழ்ந்த தெய்வங்கள் மீதும் தமிழரின் பண்பாட்டு விழுமியங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தி அபகரித்துவிட்டனர் எனவும் தனது கண்டன பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். முருகனை சுப்பிரமணி ஆக்கினார்கள், கண்ணனை கிருஷ்ணனாக்கினார்கள், திருமாலை விஷ்ணுவாக்கினார்கள் எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் கொற்றவையை பார்வதியாக்கினார்கள், சிவனை ருத்ரனாக்கினார்கள் எனவும் சீமான் தெரிவித்திருக்கிறார். கடவுளையே கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் எனவும் சீமான் தெரிவித்திருக்கிறார். NTR திரிவிக்ரம் என்ற பெயரில் ஆந்திராவில் தயாரிக்கப்படும் திரைப்படத்தில் முருகனை இழிவுபடுத்தியதாக சீமான் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். சீமான் தனது கண்டன பதிவில் என்னென்ன விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். தமிழ் இறையோன் எங்களின் முப்பாட்டன் முருகப்பெருமானின் வரலாற்றை குறித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஒரு புரிதலற்ற ஒரு அணுகுமுறையை மற்றோர் செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்த அவர், தனக்கென தனித்த அடையாளத்தையோ பண்பாட்டு கூறுகளையோ வழிபாட்டு முறைமைகளையோ இறையியல் மரபுகளையோ கொண்டிராத மாற்றினங்கள் தமிழின முன்னோர்கள் சிவன், முருகன், கண்ணன், திருமால், கொற்றவை என யாவற்றையும் தங்கள் கடவுளர் என திருடி சேர்த்து கொண்டனர். தமிழ் திணை நிலங்களின் வாழ்ந்த தெய்வங்கள் மீதும் தமிழரின் பண்பாட்டு விழுமியங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தி மொத்தமாய் அபகரித்து விட்டனர் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முருகனை சுப்பிரமணியன் ஆக்கினார்கள், கண்ணனை கிருஷ்ணன் ஆக்கினார்கள், திருமாலை விஷ்ணுவாக்கினார்கள், கொற்றவையை பார்வதியாக்கினார்கள், சிவனை ருத்ரன் ஆக்கினார்கள், தமிழ் முன்னோர்களை மொத்தமாய் புராண பாத்திரங்களாக மாற்றி நிறுத்தினார்கள், கடவுளையே கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் என ஒரு கடுமையான விமர்சனத்தை சீமான் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ் பண்பாட்டை திரித்து தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்துடன் உருவாகும் படங்கள் வெளிவந்தால் கடும் சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் என்பதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் இப்படத்தின் தமிழ் பதிப்பையோ தெலுங்கு பதிப்பையோ திரையிட அனுமதிக்க கூடாது என வலியுறுத்துகிறார். ஏனென்று கேட்டால் தமிழ் ஒரு வணிகத்திற்காக தமிழர்களின் பெருமை மிகு அடையாளங்களில் கை வைப்பதை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என தெரிவித்த சீமான் அவர்கள், முருகனை போற்றுகின்ற சங்க இலக்கியங்களின் வேலன் வெறியாட்டு என்ற தொல்குடி மக்களின் சடங்குகளையும் வியந்து குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 8 தொகை, சிலப்பதிகாரம், சங்க இலக்கியங்கள் போன்ற பல இலக்கியங்களினுடைய விஷயங்களை எடுத்துக்காட்டாகவும் இந்த அறிக்கையில் கூறியிருக்கக்கூடிய சீமான் அவர்கள், இரவலாக எங்களின் கடவுளர்களை எடுத்துக்கொண்டு போன பிறகும் இன்றளவும் முழுதாய் அபகரிக்க முடியாமல் தமிழருக்கென்று இருக்கக்கூடிய அடையாளங்களை திருடி கொண்டிருக்கிறார்கள் மாற்றினத்தார் என அவர் வன்மையான ஒரு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.